இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்கள தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட விதைகள் இயக்கம் அட்மின் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே. ரீசென்ட்டா நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. திமுகவுடைய ஊழல், திமுகவுடைய அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள பேசிட்டு ஆமா. இருக்கோம். இப்போ போக்குவரத்து துறையில வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள்ல ஊழல் நடந்துச்சு. நேத்துமே சில விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆமா. போக்குவரத்து துறையில என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க? அதாவது மதி, இவங்க திமுக காரன பட்டும் திருந்த மாட்டான். பரம்பரை புத்திய செருப்பால அடிச்சாலும் திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது திமுக காரனுக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த போக்குவரத்து துறையில நடத்துனர்கள், ஓட்டுநர்களுக்கு பணி நியமனம் ம். போடுறேன் அப்படின்னு சொல்லி, அவரு ஒரு உருட்டு உருட்டி பல லட்சம் பணத்தை வந்து அவரு சுருட்டினாரு. ஓகே. அந்த விஷயம் வெளியில வந்து, அவங்க அந்த வாங்கின பணத்தை திரும்ப அவங்கள்ட்டே குடுத்து, அது ஒரு பிரச்சனையாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு, தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து, பேண்ட்ல சுச்சா போய் எவ்வளவோ அசிங்கப்பட்டாரு. ம். அந்த அசிங்கத்தையும் பார்த்துட்டு, திரும்ப அதே மாரி ஒரு ஊழல கே.என். நேரு இப்ப செஞ்சு அவரு மாட்டியிருக்காரு. இன்னைக்கு அமலாக்கத்துறை ஒரு 232 பக்கத்த, அந்த ஊழல் பக்கத்த தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி, நீங்க நடவடிக்கை எடுங்க. ம். எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு ட்விஸ்ட குடுத்து, நேத்து ஃபுல்லா போட்டு கே.என். நேரு போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்தாவது திமுக காரன் திருந்தணும்ல. இவனை மீண்டும் திருந்த முடியாது என்பதற்கு இப்போ ஒரு உதாரணம். போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய ஊழல இப்ப செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம தான் மதி பிரேக் பண்றோம். சரியா? ஓகே. இந்த போக்குவரத்து ஊழல நாம தான் பிரேக் பண்றோம். அதாவது கிட்டத்தட்ட 3247 ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான காலி பணியிடங்களை இந்த போக்குவரத்து துறை வந்து அறிவிக்குது. அதாவது 8 போக்குவரத்து கழகம் இருக்கிறது. சென்னை போக்குவரத்து கழகம், சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம், சேலம் போக்குவரத்து கழகம், மதுரை போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி போக்குவரத்து கழகம், அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகம். இத்தனை போக்குவரத்து கழகங்களையும் ஒரு 18 மண்டலங்கள் கிட்ட இருக்கு. அந்த மண்டலங்கள்ல காலியான பணியிடங்கள், ஓட்டுநருக்கு நடத்துனருக்கான பணியிடங்கள் வந்து ஒரு 3247 பணியிடங்கள் இருக்கிறது. அந்த பணியிடங்களுக்கு வந்து நிரப்பணும் இல்ல, ஏன்னா காலியா விட முடியாது. பொங்கல் ஃபெஸ்டிவல் வேற வருது. அப்போ நம்ம டிசம்பருக்குள்ள இந்த பணியிடங்கள்லாம் நிரப்பினாதான் பொங்கலுக்கு வந்து பற்றாக்குறை இல்லாமல் பேருந்துகளை வந்து இயக்க முடியும். அப்போ இந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க, பணியிடங்கள் நிரப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2015க்கு பிறகு பணியிடங்கள் வந்து போக்குவரத்து துறையில நிரப்பப்படாமலே இருந்தது. ஏன்னா செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததால. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 640 பணியிடங்களை நிரப்புனாங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதற்கப்புறம் பெருசா எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாமல் அப்படியே இருந்துச்சு. அப்படி நிரப்பப்படாமல் காலியாக இருந்த பணியிடங்கள்ல இந்த 3247 பணியிடங்கள். இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பை அரசு வந்து வெளியிட்டது. ஏப்ரல் மாசம் 2025 ஏப்ரல் மாசத்துல அறிவிப்பு வெளியிட்டு, அதற்கான ரிட்டன் எக்ஸாம், அதாவது எழுத்து தேர்வு வந்து ஜூலை 27ஆம் தேதி நடந்தது. அதாவது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் நடந்துச்சு. அப்புறம் நேர்முக தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேர்முக தேர்வு வந்து செப்டம்பர் 22 இருந்து அக்டோபர் 22க்குள்ள அந்த நேர்முக தேர்வை நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த 3247 பேருக்கு போட்டியிட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? 22,000 பேர். அப்ப 22,000 பேர் போட்டியிடுறாங்க. ஆனா போஸ்டிங் வந்து 3247 தான். அப்போ இதுக்கான எழுத்து தேர்வு முடிஞ்சிருச்சு, நேர்முக தேர்வு முடிஞ்சிருச்சு. இப்ப போஸ்டிங் போடணும்ல. போஸ்டிங் போடுறதுல தான் வசூல் வேட்டைய நம்ம அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி இருக்கிறாரு. அமைச்சர் சிவசங்கர் எப்பேற்பட்ட ஆளுனா, எந்த துறையில பிரச்சனை நடந்தாலும் இவர் தான் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் பிள்ளையார் மாதிரி உட்காருவாரு. ஆமா, மாசு மாதிரி. மாசுப்பிரமணியம் அப்படிதான். அவருடைய சுகாதாரத்துறை எந்த பிரச்சனைனாலும் அது அவரு கண்ணுக்கு தெரியாது. அடுத்தவன் துறையில ஏதாவது பிரச்சனைனாக்க இந்த முந்திரி கோட்டை போய் முந்தி உட்காந்துக்கும். அடுத்த முந்திரி கோட்டை யாரா சிவசங்கர். ஏன் இவங்க எல்லாம் முந்திரி கோட்டை மாதிரி முந்தி போய் நிக்கிறாங்கன்னாக்க, அடுத்த சீட்டு வேணும்ல, எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல்ல. அப்போ திமுகவுக்கு எவன் முரட்டு முட்டு கொடுத்து அவன் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறானோ அவனுக்கு தான் சீட்டு கொடுப்போம் திமுக. அதுக்காக தான் இவனுக்கு மாஞ்சி நீ முதல்ல கால நகரியா இல்ல நான் முதல்ல கால நகரனா பாப்போம்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள போட்டி. அத மாதிரிதான் சிவசங்கர் வந்து எல்லா துறையிலும் போய் முட்டு கொடுப்பாரு, எல்லா துறைக்கும் போய் தலையை விடுவாரு. ஆனா இவருடைய போக்குவரத்து துறையில் இப்படி ஒரு ஊழல் வெளியில வந்திருக்கு. அதாவது இதுல பாஸ் பண்ணாங்கல்ல, 22,000 பேர் போட்டியிட்டாலும் போஸ்டிங் என்னவோ 3,000 சொச்சம் தான். அப்போ இவனுக்கு ஒரு லிமிட் வைக்கிறது, இத்தனை மார்க் எடுத்தவங்களாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல ஏதாவது ஏமாத்த முடியுமா? எழுத்து தேர்வுல முடியாது. ஏன்னா அவன் ரிட்டன் எக்ஸாம்ல அவன் எழுத்துப்பூர்வமா எழுதியிருப்பான், அவனுக்கு தெரியும். அவன் நீதிமன்றத்துக்கு போயிட்டு கூட அந்த காப்பீஸ் வாங்கி பாத்திரலாம். ஆனா நேர்முக தேர்வுக்கு யார் மார்க் போடுறது? இப்ப நான் தான் அதிகாரி, நீங்க வந்து விண்ணப்பதாரர்னாக்க, நீங்க உனக்கு நாங்க நேர்முக தேர்வு வைக்கிறேன் அப்படின்னாக்க, நான் போடுறதா உங்களுக்கு மார்க். நீங்க பாஸா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். அப்போ இந்த குடுமி யார்கிட்ட இருக்கு? அதிகாரிங்க கையில இருக்கு. அதிகாரிகளுடைய குடுமி யார்கிட்ட இருக்கு? அமைச்சர் கையில இருக்கு. அப்போ அமைச்சர் யார் சொல்றாரோ, திமுக காரன் யார் சொல்றா, அவனுக்கு தான் போஸ்டிங். அப்போ ஒரு லிமிட் வச்சு ஒரு 5,000 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 5,000 பேருக்குள்ள இந்த 3,000 பேருக்கு தான் போஸ்டிங். ஏப்பா நீ பாஸ் ஆயிட்ட, ஆனா உனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்கான், உனக்கு போஸ்டிங் வேணுமா? இவ்வளவு பணம் கொடு. எவ்வளவு பணம்னா 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வசூல் பண்றாங்க ஒரு ஆளுக்கு.
அப்போ 3247 பேருக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சொச்சம் வரும். இது எப்படி பாஸ் ஆனவங்களுக்கு மட்டுமா இல்ல ஃபெயில் ஆனவங்களும் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாமா? அது அடுத்து வரேன். பணம் இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் போட்டு கொடுத்தா ஃபெயில் ஆகிலும் போட்டு கொடுத்து இவங்க தயாரா இருக்காங்க. ஃபெயில் ஆயிட்டியா கவலைப்படாத, நாங்க இருக்கோம் திமுகன்னு சொல்ல வேணுமா, நாங்க பாத்துறோம், நீ வா வந்து பணத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தனாக்க ஃபெயில் ஆனவனுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கான வேலையை பேச்சுவார்த்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு அழைப்பு வந்தது நேற்று. ஏன்னா நம்ம KN நேருவை பற்றி நம்ம ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு போக்குவரத்து துறையிலேருந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணாங்கல்ல, எக்ஸாம்லாம் எழுதுனாங்கல்ல, அவங்க நமக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, பிரதர் நீங்கள் KN நேருவை பற்றி பேசிட்டீங்க, இந்த பக்கம் புதுசாக ஒரு 300 கோடி ரூபாய் இவனுக்கு ஆட்டையை போடுறானுங்க, 10 லட்ச ரூபாய் கேட்குறானுங்க பிரதர் சீட்டு, ஒரு எனக்கு வந்து இடம் போடுறதுக்கு எனக்கு வந்து வேலை கொடுக்குறது 10 லட்ச ரூபாய் கேட்குறானுங்க. நான் ரிட்டன் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டேன், நேர்முக தேர்வில் அவனுக்கு சொல்கிறதான் கணக்கு, நீ பாஸே ஆயிருந்தா கூட நீ இவ்வளவு பணம் கொடுத்தாதான் உனக்கு நான் வந்து வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றானுங்க பிரதர். எங்களாலாம் அவ்வளவு கொடுக்க முடியாது, 10ஆவதுக்கு இந்த ஃபெயிலா போனவனுங்க வேற பணம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு இந்த அமைச்சர் சிவசங்கர் ரெடியா இருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த பணியிடம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க ஒரு 50-60 பேர் இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வேணா சொல்லுங்க, நாங்க 50-60 பேர் கூட உங்ககிட்ட பேசுறது நாங்க தயாரு, ஆவணங்கள் சமர்ப்பிக்க கூட தயார் சொல்லிட்டு நமக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய ஹால் டிக்கெட் விவரங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க, நாம வந்து பாதுகாப்பு கருதி அதை நம்ம வெளியிடுறோம். ஒருவேளை நீதிமன்றத்துல ஏங்க இதெல்லாம் நடக்கல, இவன் பொய்ய சொல்றான், பொய்யா பேசிட்டான் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒருவேளை சேலஞ்ச் பண்ணாக்க நாங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுக்கிறோம். அப்போ போக்குவரத்து துறையில ஒரு நபருக்கு 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வசூலிக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். நீங்க விசாரிச்சீங்க, அமலாக்கத்துறை வேணா விசாரிச்சிட்டோம், ஏன் ஸ்டாலினை கூட விசாரிச்சு பங்கு வேணா கூட ஸ்டாலின் வாங்கிக்கிட்டோம் அவர்கிட்ட. ஏப்பா சிவசங்கர் இல்ல போகாம இருக்காது, இருந்தாலும் ஒருவேளை அமைச்சர் வந்து அவருக்கு தெரியாம ஏதாவது சைடு கலெக்ஷன் பண்ணி பங்கு வேணா கேட்டு வாங்கிக்கிங்க ஸ்டாலின் சார், உங்க பங்கு வாங்குறத கூட நாங்க சொல்றோமே. அப்போ கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கிட்ட இப்ப சுரண்டுவதற்காக தயாராயிட்டாங்க. பாதி பேர் பணம் கொடுத்துட்டாங்க, பாதி பேர் பணம் கொடுக்காம நாங்க ரெடி பண்ணி தரோம்னு சொல்றாங்க. ஏன்னா உடனடியாக கொடுக்க முடியல, ரெடி பண்ணி தரோம்னு சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன பிரச்சனைனாக்க, ஒருத்தன் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னாக்க அதுக்கான சோர்ஸ் அவங்க கிட்ட இருக்குல்ல. ஆனா அந்த தேர்வை எத்தனை ஏழை மாணவர்கள் எழுதியிருப்பாங்க, எத்தனை ஏழை மனிதர்கள் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை அவன் பாஸ் பண்ணியிருப்பான், அவங்க கிட்ட திறமை இருந்திருக்கும், திறமை இருந்து அவனுக்கு வேலை கிடைக்கலனாக்க இந்த ஜனநாயகத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை வருமா? இது ஊழல் அரசுன்னு அவனுக்கு பதிஞ்சிருக்காதா? காசு இருக்கிறவனுக்கு தான் ஏன் வேலைன்ற பதிஞ்சிடும்ல. அந்த பேலன்ஸ் நாம வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்பவுமே ஜனநாயக நாட்டில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். 10 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு 10 பேருக்கு உண்மையா பாஸ் பண்ணவனுக்கு இடம் கொடுத்தா பரவாயில்ல, சரி ஏதோ கட்சி நடத்துவதற்கு அவன் பழைக்கிறதுக்கு ஏதோ வசூல் பண்றாங்க. மொத்த பேர்கிட்டையும் பணம் வேணா என்னதான் பண்றது? நீ பாஸ் ஆயிருந்தாலும் நீ பணம் கொடு, அப்பதான் உனக்கு எந்த போஸ்டிங்கு, உனக்கு நடத்துனரா ஓட்டுநரா. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு, ரெண்டுத்துக்கும் அடாப்ட் ஆகிறவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓட்டுநராகவும் வேலை செய்யணும், நீ நடத்துனராகவும் வேலை செய்யணும். ஏன்னா இவன் லீவ் போட்டானா அவனை போட்டு வேலை வாங்கலாம்ல, அதுக்காக. அப்போ உன்னை ஓட்டுநரா நான் நியமிக்கிறதா இல்ல நடத்துனரா நியமிக்கிறதா? அது மட்டும் இல்லாம 8 போக்குவரத்து கழகம் சொன்னல, அந்த போக்குவரத்து கழகத்துல எந்த போக்குவரத்து கழகத்துல உனக்கு வேலை வேணும், இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ரூபா. நீ இப்ப சென்னை போக்குவரத்து கழகத்துல எனக்கு வேலை வேணுங்க, ஏன்னா நான் சென்னை மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கிறேன், என் குடும்பம் இங்க தான் இருக்குனாங்க, எனக்கு இங்க தான் வேலை வேணும் கேட்டா 10 லட்சம் கொடுக்குறியா, இன்னும் 2 லட்சம் 12 லட்சம் ரூபாய் போட்டு விடு, கொடுத்துறேன். எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா வெரைட்டியுமே இங்க விற்கப்படும், எல்லா வெரைட்டி பிராண்டுமே விற்கப்படும் திமுக ஆட்சியில. அப்போ இந்த வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த கலெக்ஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னாக்க, சீட் அலாட்மெண்ட் ஒதுக்கிட்டாங்க. இப்போ திமுக கட்சிக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், மாவட்ட செயலாளர்லாம் எல்லா மாவட்டத்திலும் இருப்பாங்க. இப்போ நான் வந்து திமுக கட்சிக்காரன்னு வச்சுங்களேன், என் மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு அண்ணே ஏதாவது வேலை வாங்கி கொடுனே, இல்லைனா எனக்கு தெரிஞ்சணும் அண்ணே தம்பி படிச்ச பையனே ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, நாம போய் அங்கே நிற்போம். அப்போ மாவட்ட செயலாளர் அவனுடைய கெத்தை காட்டணும், அவனுடைய ஆளுமையை காட்டணும். இப்போ நான் ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறாருன்னா அவன் என்ன பண்ணுவான், எனக்கு அமைச்சர் தான், எனக்கு மாவட்ட செயலர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவான். அப்போ 10 பேர் கண்ணுக்கு மாவட்ட செயலாளர் ஹீரோ மாதிரி தெரிவார். அப்போ மாவட்ட செயலாளர்களுக்கும் பணியிடங்கள் இருந்தால் தானே அவர் வாங்கி கொடுப்பாரு. அப்போ எல்லா துறைகள் அமைச்சர்கிட்டையும் இவங்க டைப்பில் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது போஸ்டிங் தான் சொன்னேன் நம்ம பயலுக்கு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த 8 போக்குவரத்து கழகமும் எந்தெந்த போக்குவரத்து கழகம் இருக்கோ அதுக்கு உள் மண்டலங்கள்னு ஒரு 10-18 மண்டலங்கள் இருக்கும். அந்த மண்டலங்களுக்கு எந்தெந்த பொறுப்பு மாவட்ட செயலாளர் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் அமைச்சர் சொல்லிட்டாரு, அண்ணே உனக்கு 20ண்ணே, அண்ணே உனக்கு ஒரு 10 சீட் 10 இடம்ண்ணே, தெரிஞ்சவங்கள நம்ம கட்சியாளர்களை சேர்த்து விடுனேன் அப்படின்னு இடம் கொடுத்துருது. அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு வேலை வாங்கிட்டாங்கன்னா அவர் போய் அணுகுவாங்கல்ல, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவர் ஒரு கமிஷன் எடுத்துட்டு அமைச்சருக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. நான் வாங்கி உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கி அவங்க ஸ்டெப்பா இது இப்படிதான் அதிகார வர்க்கம் இப்படிதான் செயல்படும். ஏன்னா நாளை முன்ன ஏதாவது பிரச்சனைனாக்க அமைச்சர் நேரம் அவன்கிட்ட போய் கேட்டு கை காட்டி போடுவார், அமைச்சர் நேரடியாக வாங்க முடியாது. இப்போ அமைச்சருடைய பிஏ ஒரு பக்கம் மசூல போடுறாரு, மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க, இத்தனை பணியிடங்களுக்கு வந்து நீங்க ஆளை கொடுங்க, நம்ம கட்சிக்காரனா கொடுங்க, இடம் போட்டுருவோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க.
இது இல்லாம அமைச்சருடைய பிஏ இருக்காருல்ல, சிவசங்கருடைய அமைச்சர் பிஏ, அவரு ஒரு பக்கம் வசூல் நடத்திட்டு இருக்காரு. ஏங்க இவ்வளவு தந்தாக்க நான் உனக்கு தம்பி ஒரு 10 லட்சம் ரூபா நமக்கு ஒரு 2 லட்சம் கவனி, உனக்கு சீட்டு கன்ஃபார்ம், நான் அமைச்சர்கிட்ட பேசிக்கிறேன், நான் அதிகாரிகள்கிட்ட பேசுறேன். இவங்க ஒரு பக்கம் வசூல் போடுறாங்க. இவங்க போடுறது இல்லாம போக்குவரத்து துறை கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்துல வந்து திமுகவுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, திமுக போக்குவரத்துக்கு ஊழியர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கிட்டாங்க. அப்படி ஒதுக்கலன்னா அந்த சங்கத்துக்காரன் என்ன பண்ணுவான், அவன் குறுக்கால கட்டையை போடுவான். இந்த மாதிரி இவனே எடுத்து கொடுப்பான். இந்த மாதிரி அமைச்சர் ஊழல் பண்றாரியான்னு இவனே எடுத்து கொடுப்பான். ஏன்னா போக்குவரத்து ஊழியர் சங்கம் இருக்கு, சங்கத்துக்குன்னு ஒரு அதிகாரத்தை காட்டணும்ல, சங்கத்துக்குன்னு உறுப்பினர் சேர்க்கணும்ல. அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 10 பேருக்கு சங்கத்தின் சார்பில் வேலை வாங்கி கொடுக்கணும். போக்குவரத்து சங்கத்திலேயே அந்த பொறுப்புல இருக்கிறவங்களாம் அவன் சொந்தக்காரனுக்கு ஏதாவது வேலை வேணும், திமுக கட்சியாரன் தான் பொறுப்புல இருக்க போறான் திமுக சங்கத்துல, அவன் கட்சிக்காரன் அவனுக்கு வேலை வேணும், அவன் சொந்தக்காரனுக்கு வேலை வேணும், அவன் சங்கத்துல போய் ஹெட்ல போய் கேட்பான்ல. ஆனா என்னன்னா நம்ம சங்கத்துல இருக்கிறோம், நமக்கு ஒரு வேலை வருது, நம்ம சங்கத்துல இருக்க ஒரு 10 பேருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்போம், தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்போம்னு அவன் போய் கேட்பான்ல. அப்ப அந்த சங்கத்தினுடைய வாயை மூடுவதற்கு அங்க ஒரு 20-30 சீட்டை கொடுத்துரு, இடங்களை கொடுத்துருது. ஆமா, அங்க கொடுத்துட்டா சங்கம் என்ன பண்ணுனாக்க, சங்கம் வந்து அவனுக்கு தெரிஞ்சவன், இப்ப சங்கத்தினுடைய பொருளாளர் இருக்காருன்னா, பொருளாளருக்கு அக்கா மாவன் சித்தி மாவன் எவனாவது இருப்பான், அவன் போய் கேட்பான்ல, என்னன்னா பொருளாளரா இருக்கிற ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு அவன் கேட்பான்ல. அப்ப அவனுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஒதுக்கணும்ல. இந்த மாதிரி சங்கத்துக்குன்னு தனியா ஒரு இடங்களை ஒதுக்கிட்டாங்க. சங்கத்துக்காரன் ஒரு வசூலை போடுறான், அவன் ஒரு வசூலை போட்டு அவன் ஒரு பார்ட்டை எடுத்துட்டு மீதியை அமைச்சர் எடுத்துருவான். இப்படியாக கிட்டத்தட்ட 320 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கிறது போக்குவரத்து துறையில. இதை பத்தி யாருமே பேசல. இப்ப பாதிக்கப்பட்டவங்க நம்மளை பேச சொன்னதால நாம இன்னைக்கு பேசிட்டோம். மதி, இதுதான் போக்குவரத்து துறையில நடக்குது. ஏற்கனவே போக்குவரத்து துறையில மாட்டி தான் செந்தில் பாலாஜி பேண்ட்ல சுச்சா போனாரு, 1 வருஷம் உள்ள இருந்தாரு. இப்ப KN நேருவை சுத்தி ஈடி வந்துருச்சா. அமைச்சர் சிவசங்கர் உடனடியாக இதை முழிச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு, எப்பா சாமி உன் பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு கையெடுத்து இப்பயே கும்பிட்டாருன்னா தப்பிச்சாரு. இல்லைன்னா ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்தனா அமைச்சர் சிவசங்கரும் உள்ள போய் உட்காருவாரு. MK ஸ்டாலினுக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் வந்துட்டே இருக்கா. செந்தில் பாலாஜி வழக்கு, KN நேரு, இப்ப அடுத்து சிவசங்கரா, இப்படி மாத்தி வந்து ஆட்சிக்கே கெட்டவர். நீ எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இந்த விஷயம் தான் இப்ப போக்குவரத்து துறையில நடந்துகிட்டு இருக்கு. மதி, ஓகே, இது நம்ம நேத்தே பேசினதுதான், வாக்காளர் சிறப்பு பட்டியல் பத்தி நம்ம நேத்தே பேசியிருந்தோம். இப்போ அதோட அப்டேட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சியிலும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தாவேகாவுக்குமே அழைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல தாவேகாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஒண்ணு இல்ல, இதுல வந்து முதல்ல வந்து இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2026 தேர்தலை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்னாக்க, மோடி வெர்சஸ் ஸ்டாலின், இது அவங்களோட நெரேட்டிவ். ஏன்னா எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு கேள்வி வந்தா மக்கள் கண்ணை மூடிட்டு எடப்பாடி தான் குத்துவாங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன நினைப்பா, இந்த ஆட்சியை விட போன ஆட்சி பரவாயில்லையா அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு சில பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு அவருடைய ஆட்சியை பார்த்தா அது பொற்காலம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள்லாம் அவருடைய ஆட்சியில் நடக்கல. ஒரு சில விஷயங்களை தவிர்த்து இருந்தால் அது கூட திமுகவுடைய சதிகள்லாம் இருக்கு அந்த விஷயத்துல. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினா எடப்பாடியான்னு வந்தா மக்கள் கண்ணை மூடிட்டு எடப்பாடி தான் குத்துவாங்க. அப்போ மோடியா ஸ்டாலினான்னு வந்தாக்க மக்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவான். ஓ என்னையா அவனுக்கு போறதா இவனுக்கு போறதா அப்படின்னு கன்ஃபியூஷன். அப்போ அந்த நெரேட்டிவை செட் பண்ணுன்றதுக்காக தான் பாஜக எதிர்ப்பு அரசியலையே இவங்க தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே. அப்போ மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய அரசியல் தான் இவங்க நம்ம செயல்படுத்தணும், அப்பதான் நம்ம வெற்றி பெறுவோம்னு ஸ்டாலின் தரப்பு உறுதியா நம்புது. அப்போ மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் கண்மூடிக்கிட்டு எதிர்க்கணும். அப்படி எதிர்த்தா மட்டும்தான் இவங்களால வாக்கு வங்கியை வாங்க முடியும். அப்படிதான் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நம்ம ஏற்கனவே நம்ம இடமளவில் நம்ம பேசியிருந்தோம். இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை பண்ணணும்னு MK ஸ்டாலினே, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியே பல முறை தேர்தல் ஆணையங்களிடம் திமுகவே மனு கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களே திருத்த சொல்லிட்டு இவங்களே திருத்தறன்னு வரவனை எதிர்க்கிறானா, அப்ப இவன் எதுவும் உள்ளடி வேலை பார்த்திருக்காருன்னு அர்த்தம். இதான் நம்ம பேசியிருந்தோம். அப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னாக்க, மக்கள் மத்தியில பாஜக கெட்ட சக்தி, எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வருதுன்றத நிறுவனம். அப்ப என்ன பண்ணணும், அனைத்து கட்சித்து கூட்டா பஞ்சாயத்தை அப்படின்ற மாதிரி அவனுக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த தொங்கு சதைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டணி கட்சி ஒரு கூட்டத்தை வந்து நடத்த போறாங்க. அதான் விஷயம். இது வந்து அனைத்து கட்சி கூட்டம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுகவுக்கும் அழைப்பு அனுப்புவாங்க, பாஜகவுக்கும் அழைப்பு அனுப்புவாங்க. பாஜக என்ன பண்ணும், கலந்துக்குமா கலந்துக்காது, யோ நாங்க இதை புறக்கணிக்கிறியான்னு அவன் திருப்பிடுவான். அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம், அல்லது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். நல்ல விஷயத்தை தானே பண்றாங்க. நீங்க தான் போய் மனு கொடுத்தீங்க வாக்காளர் சிறப்பு பட்டியலை திருத்துங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களே ஏன் எதிர்க்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கேள்வியும் எழுப்பலாம். அண்ணன் சீமானுக்கும் அழைப்பு வரலாம்.
அழைப்பு வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவர்தான் first போயிருப்பாரு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே அதுல நிச்சயம் இருப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஜால்ரா தட்டணும், அவங்க சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போடணும். அப்போ இவரு டிவிகேவை தவிர்க்க முடியாது இப்போ. ஏன்னா டிவிகே மேல ஒரு பழி இருக்குது. இவங்க டிவிகே வந்து திமுக தான் சதி செஞ்சு கரூர் சம்பவத்தை வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க, திமுகவோட சதி இருக்குன்னு ஒரு பழி வந்த உடனே இப்போ திமுக காரன் யோசிக்கிறான், இந்த விஷயத்துல டிவிகேவை கழட்டி விட்டா, கூப்பிடாம அழைப்பி விட்டா என்ன சொல்லுவாங்க, கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்ப கூப்பிடாம இருக்க முடியாது. அப்போ நாம ஒரு வார்த்தையை கூப்பிட்டு பார்ப்போமே, வந்தா வரட்டும், வரனா போகட்டுங்க அப்படின்னு அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் டிவிகேவுக்கு அந்த அழைப்பை விட்டுருக்காங்க. அப்ப டிவிகேவை அழைப்பு விடுத்தோடனே டிவிகேனுடைய கொள்கை பரப்பு செயலாளருடைய அருண்ராஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, தாவேக்காவோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருனாக்க, நாங்க இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். அதாவது இந்த குரல் யாருடைய குரலா இருக்குன்னா திமுகவுடைய குரலாவே இருக்குது. திமுகவுடைய குரலாக தான் இன்றைக்கு தாவேக்கா ஒலித்திருக்கிறது. அப்ப அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டா கூட திமுகவுக்கு ஆதரவாக தான் தாவேக்கா பேச போகுதுன்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏன்னா கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டாரு, வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை நாங்க எதிர்க்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீகார் அப்போ பண்ணலப்பையும் நாங்க எதிர்த்தோம், அஸ்ஸாம் இது போன்ற மாநில பண்ணதையும் நாங்க எதிர்த்தோம், தமிழ்நாட்டில் பண்றதையும் நாங்க எதிர்க்கிறோம். சரியா, எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியா அப்படின்னாக்க என்ன காரணத்தை சொல்லுவாரு, உண்மையான வாக்காளர்கள் நீக்க போறாங்க. எப்படி நீக்க முடியும் உண்மையான வாக்காளர்? பீகார்ல பண்ணிட்டாங்க, அஸ்ஸாம்ல பண்ணிட்டாங்க, ஆதாரத்தை எடுத்துட்டு போய் கொடு. பூத் லெவல் ஏஜென்ட் வச்சிருக்கிறல்ல, திமுக ஒரு பூத்துக்கு 30 பேரை நியமிக்கிறான்ல, எங்களுடைய இதை வந்து நீக்கிட்டாங்க, எங்களுடைய வாக்காளர் படி நீக்கிட்டாங்கன்னா ஆதாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடு. இன்னும் நமக்கு தேர்தல் வரதுக்கு 8 மாசம் 9 மாசம் இருக்குல்ல, டிசம்பர் வாக்கில் தான் இந்த பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அதன் பிறகு கூட 5 மாசம் 6 மாசம் இருக்குல்ல, கொண்டு போய் கொடு. அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்க. இதை பண்ணலாம்ல. நீ திருத்தவே கூடாதுன்னு சொல்றனா அப்ப திமுகவுடைய குரலா ஒலிக்கிற நீ எதை வந்தாலும் கண்மூடிட்டு எதிர்ப்பீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச நபரே சென்னையிலும் ஓட்டு வச்சிருக்காரு, ஊர்லயும் ஓட்டு வச்சிருக்காரு. இங்க காலையில ஓட்டு போட்டுட்டு பஸ் ஏறி போய் அங்க போய் ஓட்டு போட்டுட்டு வர்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வேலையை பார்த்தாரு அவரு. இதே மாதிரி எத்தனை ஓட்டுகள் இருக்கு, இறந்து போன வாக்காளர்கள் இருக்காங்கல்ல. அப்போ லோக்கல் திமுக என்ன பண்ணுவாங்க, யாராவது செத்துட்டாங்கனாக்கா ஓட்டு வாங்கி வச்சுக்கிறது, வாக்காளர் அடையாளத்தை வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் வந்து அந்த பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வாக்குச்சீட்டு அதை வாங்கி வச்சிருக்கிறது. நம்ம ஊரோட கவர்மெண்டோட லட்சணம் தான் தெரியும். ஆதார் கார்டில் நம்ம மூஞ்ச நம்மளை பார்த்தாலே நாமளா இது அப்படின்னு சந்தேகம் வரும். அப்போ அதே வயது உடுகளை கூட்டு போயிட்டு இவன் தான் அவன் அப்படின்னு ஓட்டு போட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வாக்குகள்லாம் நீக்கணுமா இல்லையா? சரி, எப்பதான் நீக்குவீங்க? இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீக்க முடியாது நீக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க குரல் கொடுத்தாங்க, போர் கொடுத்தாங்க. எப்பதான் நீக்கிறது? அடுத்தது வந்து எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அப்போ ஒரு மனுவை போட்டு அப்ப நீக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறத நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏன் உள்நோக்கம் இருக்கா நாங்கள் சந்தேகிக்கிறோம்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பர்னிச்சரை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அதுல ஓடிபியை வாண்டடா போய் மகளிர் உரிமை தொகைக்காக 1000 ரூபாய் காசு கொடுத்தாமா ஓடிபி சொல்லுமா, அந்த காணொலியை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பார்த்துருப்போம்ல. அப்ப இவனுங்க திமுகவில் இணைக்கிறோம், ஓரணியில திமுக வாக்காளர் இணைக்கிறோம்னு சொல்லாம மகளிர் உரிமை தொகை வாங்குற அத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு இந்த ஓடிபி வாங்கிட்டு போலியாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஃபோன் நம்பரும் அவருடைய பேரும் அவருடைய அடையாளமும் தெரிஞ்சாக்க என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒரு ஓடிபி மட்டும் அவங்க சொன்னாங்கன்னா போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அவங்களுடைய தனிநபர்கள் தகவல்களை திருடுனது திமுக. அதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து நிறுத்தியும் வச்சுது, ஸ்டேவும் கொடுத்தாங்கல்ல. அப்போ இவங்க இந்த மாதிரி வாக்காளர்களுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டாங்க, டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவருடைய வாக்கு திருட்டுலையும் ஈடுபடுவாங்க. அப்போ உண்மையான வாக்கு திருட்டுல ஈடுபடுறது யாரு? திமுக காரன் தான். அப்போ இவன் வாக்கு திருடிட்டு இவன் போலி வாக்காளர்களை உருவாக்குவதற்கான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு வாக்கு திருட்டை தடுப்போம், வாக்கு திருட்டை நாங்கள் எதிர்க்கிறோம்னு இவன் பிரச்சாரம் பண்றானா, அயோக்கிய பையனே இவன் தான். அப்ப இவனே பேசுறான், திருடனே திருடனை பிடிங்கன்னு சொல்ற கதை தான் இது. அப்ப ஏன் நீ பயப்படுற? இப்போ வாக்காளர் பட்டியல் நீக்க போறாங்க, திமுக வாக்காளர்கள் இருக்கிற உண்மையான வாக்காளர்கள் நீக்க போறாங்க அப்படின்னாக்க அதிமுகவும் தானே பயப்படணும், பாமகவும் தானே பயப்படணும், மற்ற கட்சி எல்லாருமே தானே பயப்படணும். அது ஏன் திமுக கூட்டணி கட்சியில் மட்டும் பயப்படுறீங்க? அப்போ போலி வாக்காளர்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக? அந்த கேள்வி வந்து நமக்கு இயல்பா எழும்பல. ஒரு சாதாரண மக்கள் கேட்பான்ல, செத்து போன பேரை நீக்க போறான், போலியான அட்ரஸ்ல இருக்கும் பேரை நீக்க போறான், நீ ஏன் பதட்டப்படுற? சரி, எப்பதாயா நீக்கிறது அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் கேட்பான்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறது திமுகவும் தாவேக்காவும்? அப்போ தாவேக்கா வந்து திமுகவினுடைய குரலாக இந்த விஷயத்துல ஒலிக்குது. நாங்க சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் வந்து குறைபாடு இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டணும், குறைபாடுகளை சரி செஞ்சீங்கன்னு சுட்டி காட்டணும், அல்லது தேர்தல் ஆணையத்தில் முறையிடணும், நீதிமன்றம் போகலாம். அதை விட்டுட்டு வரும்போதே நாங்க எதிர்க்கிறோம்னா எதுக்கு எதிர்க்கிற? வந்து ஏதானும் பிழை நடந்தா இந்த பிழைக்காக தாங்க நாங்க எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை சப்மிட் பண்ணி ஸ்டே பண்ணா பரவாயில்ல.
வரதுக்கு முன்னாடி நீ ஏன் கியாமியான்னு கத்துறோம் தான் நாங்க கேள்வி ஆரம்பிக்கும் போதே கட்ட போட்டா ஆரம்பிக்கும் போதே எப்படி அதுதான் நாம கேட்கிறோம். இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹைகோர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க கோவில் சொத்தெல்லாம் வந்துட்டு இணையத்துல வந்து பதிவிட மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதுக்காக பதிவிடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசி போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னாக்க சென்னை உயர்நீதிமன்றத்துல TR ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் ஒரு வழக்கை வந்து பதிவு பண்றாரு. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில கோவில் தொடர்பான எந்த கட்டுமானங்களோ டெண்டரோ அரசாணையோ எதுவாக இருந்தாலும் பொது வெளியில போட சொல்லுங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. இது வந்து அரசினுடைய நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் கோவில் சொத்துக்கள் என்பது பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு சமமானது. நம்ம ஒவ்வொருவருக்குமே கோவில் சொத்துல உரிமை இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு பொது சொத்து, ஒரு அரசு நிறுவனம். அது அப்போ அந்த துறைக்குள்ள என்ன நடந்தாலும் அதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு ஆலயம் எப்படி இயங்குதுன்னா பொதுமக்களுடைய ஒத்துழைப்பால் தான் ஆலயம் இயங்குது. பொதுமக்கள் யாருமே போகலன்னா அந்த ஆலயம் வந்து இருக்கிறதே வேஸ்ட். அப்போ பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு பொதுமக்களுடைய பங்களிப்போடு தான் ஒரு ஆலயம் இயங்குகிறது. அது ஒரு பொது சொத்து. அதாவது இந்து சமூகத்தினருக்கு அது பொது சொத்து, அனைவருக்கும் சம உரிமை இருக்குன்னு போது அதுல என்ன நடக்குதுன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமையும் இருக்குல்ல. ஏன்னா நான் கோவில்ல போய் 10 ரூபா போடுறேன்னா அந்த 10 ரூபா கோயிலுடைய வளர்ச்சிக்காக. அப்ப என்னுடைய நிதியில அந்த கோவில் வந்து இயங்குது. சமூக சேவையை அந்த கோவில் பேர்ல அந்த கடவுளின் பெயர்ல தாராளமாக செய்யலாம். அப்போ அதுக்குள்ள என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. அதனாலதான் அந்த TR ரமேஷ் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு வந்து லட்சுமி நாராயணன் நீதிபதி அவர்கள் முன்னாடி அந்த வழக்கு விசாரணை வருது. திமுக தரப்பு என்ன வாதம் வைக்கிறாங்கனாக்க, இந்த மாதிரி கோவில் தொடர்பான தகவல்களை பொதுவெளியில போட்டா தவறா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது பிழை ஏற்படுவதற்கோ தவறு செய்வதற்கோ சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கோ இதை வச்சு ஈடுபடுவதற்கு வழிவகை இருக்கு. அதனால நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் வாதம் பண்றாங்க. நீதிபதி அதே இடத்துல கேட்கிறாரு, தங்க நகை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க போறாங்கனாக்க திருடுவாங்கன்ற பயம் வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க தங்க நகையே போடாம இருந்துட முடியுமா? அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த தகவல்களை எல்லாம் நீங்க இணையத்துல பதிவேற்றணும். பதிவேற்றுவது மட்டுமல்லாமல் இது தொடர்பான விஷயங்களை உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எந்தெந்த விஷயங்களை பதிவிடலாம், எந்தெந்த விஷயங்களை பதிவிடக்கூடாது, எது ரகசியமான விஷயங்கள் அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டா தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் கெடு விதிச்சிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு. இது ஏன் இந்த விஷயத்துல நம்ம பேசணும் அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை ஏன் இப்ப நம்ம முன்னெடுத்து பேசுறோம் அப்படின்னாக்க, திமுக கோவில்களின் சொத்தை சூறையாடுகிறதுன்னு பல குற்றச்சாட்டுகள் ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஆட்சி வந்ததுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்பதால நாம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அதிமுக ஆட்சி காலத்துல இந்த குற்றச்சாட்டு வரல? அதிமுக ஆட்சியில என்ன பண்ணுவாங்கனாக்க, கோவில் விஷயத்துல அவங்க தலையிடவே மாட்டாங்க. கோவில் விஷயத்துல போய் வாண்டடா கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது சென்சிட்டிவான விஷயம், பேக் ஃபயர் ஆயிடும் அதிமுகவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய கொள்கை என்னன்னாக்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா கடவுளையும் நாங்க மதிக்கிறோங்க, எல்லா கடவுளும் சமங்க, எல்லா மதமும் சமம்னு சொல்றதுதான் அவங்க. அதனால மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து அதிகம் தலையிட மாட்டாங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்துல, ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசன்னு அதிமுக அத்தனை பேருக்கு தெரியும், சீக்கிரம் கோவில் போய் கை வைக்கிற வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா திமுக காரன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே சாமி வச்சு கும்பிடுறான். அவன் குடும்பம் குட்டியோட சாமியார் காலில் விழுந்து வணங்குறானுங்க, ஆசீர்வாதம் வாங்குறானுங்க, காலை கழுவி விடுறானுங்க. அப்ப இப்பேற்பட்ட நபர்கள் தான் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணுவானுங்க. ஏன்னா வெளியில வந்து கடவுள் இல்லை அப்படின்னு பேசுவான், வீட்டுக்குள்ள கடவுள் இருக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்றானா அவன் திருட்டு பையன் தானே, அயோக்கிய பையன் தானே. அப்ப அந்த அயோக்கிய பையனா திமுக காரனா இருக்கான். அப்ப திமுக காரனுக்கு கடவுள் பக்தியும் கிடையாது, எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்ப அவனுக்கு என்ன பண்றானாக்க, எந்த சொத்தை எங்க எடுத்து வித்தா என்னன்னு சொல்லிட்டு இந்த போலியான டெண்டர்லாம் செட்டில் பண்றானுங்க. அமைச்சர் சேகர் பாபு தான் என்ன பண்றாரு, திருமண மண்டபம் கட்ட போறேன், கல்லூரி கட்ட போறேன்னு சொல்லிட்டு டெண்டர் விடுறது. 30 கோடி ரூபாய்க்கு நான் கல்லூரி கட்ட போறேன்னு சொல்லிட்டு 20 கோடி ரூபாய்க்கு கல்லூரி கட்டிட்டு 10 கோடி ரூபாய் ஆட்டே போடுறது. ஏன்னா இவங்களுக்கு கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த பணம் வந்து இவங்களுடைய கண்ணை உறுத்துது. ஏன்னா இப்ப பழனி கோயிலுக்குலாம் பாத்தீங்கன்னாக்க கோடி கோடியா கொட்டும். அந்த பணங்கள் எல்லாம் அந்த கோவிலுடைய வங்கி கணக்குல வர வைப்பாங்க. அந்த பணத்துல யாரும் அதிகாரப்பூர்வமா கை வைக்க முடியாது. நேரடியா போயிட்டு அது திமுக அமைச்சருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வேணும் தாப்பான்னு சொல்லி எடுத்துட முடியாது. அப்ப அந்த பணத்தை எப்படி வெளியே கொண்டு வரலாம்? இப்ப பழனி முருகன் கோயில் ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குது அவங்க அக்கௌண்ட்ல, அந்த 100 கோடி ரூபாய் எப்படி வெளியே கொண்டு வரலாம்னாக்க, நான் சாமி பேர்ல கோவில் இது கட்ட போறேன், குட்டி குட்டி கோவில் கட்ட போறேன், மண்டபம் கட்ட போறேன், நான் வந்து கல்லூரி கட்ட போறேன், பள்ளி கட்ட போறேன், அப்படி சொல்லிதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். கோவில் செலவுக்காக எடுக்கலாம், அதை தவிர்த்து வேற எதுக்காக எடுக்கலாம்? இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி எடுக்கலாம். அப்போ கோவிலுடைய பணத்தை வச்சு கோவிலை தான் பராமரிக்கணும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இருக்குது. ஒருவேளை அப்படியே நீங்க கல்விக்கு இடம் கொடுனா தாராளமா செய்யுங்க. அந்த கல்லூரியின் பெயர் அந்த கடவுளினுடைய பெயராலேயே ஒரு இப்ப பழனி கோவில்னா பழனி ஆண்டவர் கல்லூரி அப்படின்னு கட்டுங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்தை கோவில் நிர்வாகமே எடுத்து நடத்திட்டோம். கோவில் நிர்வாகத்து குழுவில் இருப்பவர்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும், அரசு அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு நிறுவனம் ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்க, இப்போ பழனி கோவிலே அறங்காவலர் இருக்காங்கன்னா அந்த அறங்காவலர்கள் தான் முடிவு பண்ணும், நாம மண்டபம் கட்டலாமா,
கோவில் இவ்வளவு பணம் இருக்கு, நம்ம கோவில் சார்பில் கட்டினாக்கா எல்லாரும் பயன்பெறுவாங்கல்ல அப்படின்னு அந்த நிர்வாக குழு தான் எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல முடிவு எடுக்கிறது யாரு? அரசு. அரசு ஏன் எடுக்குது? இப்ப நிர்வாக குழுல வந்து கையாடல் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப 10 பேர் நிர்வாக குழுல இருக்காங்கனாக்க ஒருத்தவன் அமௌண்ட் ஆட்டையை போடுறேன் அப்படின்னு நினைச்சானாக்க மீதி 8 பேர் கையாட்டி விட்டுருவான். ஆனா அரசுல அந்த மாதிரி கையை காட்ட முடியுமா? அமைச்சரை யாராவது கை காட்ட முடியுமா? அப்ப பணத்தை என்ன சொல்லி எடுக்கலாம்? இந்த காரணங்களை சொல்லி எடுக்கலாம். அப்ப அமைச்சரை யாரும் எடுத்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதிகாரம் எல்லாம் அவுட் இருக்கு. இப்படிதான் கோவில் சொத்தை இவனுக்கு டெண்டர் விடுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு சொல்லி ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ஒரு காலேஜ் கட்டுறான்னா 20 கோடி ரூபாய் காலேஜ் கட்டிட்டு 10 கோடி ரூபாய் இவன் அமைக்கிறது. இப்போ அதனால தான் வந்துட்டு ஹை கோர்ட்ல இந்த விஷயத்தை ஆமா இப்போ இந்த டெண்டர் விஷயங்கள்லாம் பொது வெளியில போட்டுட்டாங்க, அரசாணையெல்லாம் பொது வெளியில இணையதளத்தில் போட்டாங்கன்னா மக்கள் எல்லாரும் பார்க்கலாம். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா ஓ இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு பழகுது, இந்த இடம் இருந்தாக்க இது கோவில் இடம், இதை நம்ம வாங்கக்கூடாது, இது ஆக்கிரமிப்ப கூடாது என்ற ஒரு மைண்ட் செட்டும் மக்களுக்கும் வரும். கோவில் சொத்தையும் எவனும் திருட்டுத்தனமா திமுக விற்கவும் முடியாது, வித்தாலும் மாட்டிப்பானுங்க. ஏன்னா பொது வெளியில தகவல்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பட்சத்துல தான் திமுக அரசு இப்ப பயப்படுது. இதை இணையத்துல அப்லோட் பண்ண. இப்ப அப்லோட் பண்ணிட்டாக்க இப்போ ஒரு கோவில் நடத்த திமுக பட்டா போட்டு விற்கிறான்னு வச்சுங்களேன், நாம போய் இணையத்துல போய் செக் பண்ணிட்டாங்க, யோ இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குவியா, நாம ஏன் வாங்க போறோம், நம்ம பின் வாங்கிடும். அப்ப இந்த விஷயம் தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த கோவிலுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்கும் அந்த நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கும் இவங்க இணையத்துல அப்லோட் பண்ணாம வச்சிருக்கிற காரணமே இதுதான். நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவும் போட்டுருச்சு. நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த தகவலெல்லாம் அப்லோட் பண்ண முடியுமோ அந்த தகவல் குறித்த ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் இவங்க வசமா மாட்டியிருக்காங்க. ஒருவேளை இது அமல்படுத்தப்பட்டால் உண்மையாகவே நல்ல விஷயம். கோயிலுக்குள்ள என்ன நடக்குது, கோவில் தொடர்பான எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அசைன் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, அசையா சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, எத்தனை அரசாணைகளை இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த இடம் யாராவது திருடனா கூட பொதுமக்களே போய் தடுப்பான், யோ இது கோயில்ல வாங்காதுன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் திமுக கோவில் சொத்தை ஆட்டை போடுவதற்கு இதை நாங்க பொதுவெளியில இட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சமீப காலமா இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் அவரை விமர்சிக்கிறது இல்லை, விஜய் அவரை பத்தி பேசுறது இல்லை, அந்த சைடே போறது இல்லை, கொஞ்சம் அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க தாவேக்கா. இன்றைக்கு கொஞ்சமாவது எழுந்து வெளியில வந்து மூச்சு விடுறாங்க, எழுந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதிமுக மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான்றதுல யாரும் மறுக்க மாட்டாங்க. தாவேக்கா தரப்பை மறுக்காது. ஆனா இப்போ ஒரு 10 நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் பற்றி பேசுவதோ தாவேக்கா பற்றி பேசுவதோ நிறுத்தி வச்சுட்டாரு. அதிமுக காரங்களும் பெருமளவுல நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க இப்போ சமீபத்துல தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க நாங்க தனித்து தான் போட்டி அப்படின்னு வந்து இவங்க வெளியில அறிக்கை விட்டோடனே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சர்வே எடுக்க சொல்றாரு. ஒரு ரிப்போர்ட் வந்து அவர் கைக்கு போயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்னன்னாக்க விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்த சர்வேவின்படி அவருக்கு கையில கிடைத்த அந்த ரிப்போர்ட்டின்படி இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வலு தாவேக்கா கிட்ட இல்ல, கட்டமைப்பு இல்ல, அடிப்படை பூத் ஏஜென்ட் போடுறது கூட ஆளு கிடையாது. 234 தொகுதிகளும் அவங்க வேட்பாளர் நிறுத்தினா கூட அந்த வேட்பாளர் யாருன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. இந்த ரிப்போர்ட் ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் எடப்பாடி பழனிசாமி கையில போயிடுச்சு. அப்போ இவங்க கூட்டணிக்கு நாங்க வர மாட்டோம், நாங்க தனிச்சு போட்டு இவங்க சொல்றாங்களா? இந்த ரிப்போர்ட்டும் போன உடனே இதுக்கப்புறம் நாம ஏன் பேசணும்? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதோ அல்லது அவங்களுக்கு எதிராக பேசாம இருக்கிறதால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைல்ல. இதை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரா, இதுக்கப்புறம் அவங்க பேசுறது வேஸ்ட், நம்ம திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ணிக்கோம், வந்தா வரட்டும் வரலாம் போட்டுன்ற மூடுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்றாரு. அவருக்கு கிடைத்த ரிப்போர்ட் உண்மையா அப்படின்னு நாம ஆய்வு பண்ணி பார்த்தா உண்மையாவே அது இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனாக்க இவங்க கிட்ட போய் கேட்கறத விட இவங்களுக்கு முட்டு கொடுத்தோ அது ஆதரவு கொடுத்தோ பேசுறதை விட நம்ம திமுகவை அட்டாக் பண்ணி நம்ம தேர்தலை போய் சந்திப்போம் முடிவு. அப்போ இது உண்மையான நாம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாக்க உண்மையாகவே ஒரே ஒரு கட்டமைப்பு வசதி கூட கிடையாது. தாவேக்காவில் எத்தனை மாவட்ட செயலாளர் கூட அவங்க கட்சிக்காரனுக்கே தெரியாது. யார் யார் மாவட்ட செயலாளர் அவங்க கட்சிக்காரனுக்கே தெரியாது. தெரிந்த முகம் யாருன்னு பார்த்தா ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், விஜய், இவங்க 3 முகம் தான் ஃபெமிலியர் முகம். அதை விட்ட சிடி நிர்மல்குமார், இவங்க 4 பேரை தவிர்த்து வேற யாரும் தெரியும்? யாரையுமே தெரியாது. இப்ப 234 தொகுதியில வேட்பாளர் நீ நிறுத்தினாலும் எந்த இடத்துல போயிட்டு எங்க பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஆள் எங்க இருக்கா? பூத் லெவல்ல இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரு பூத்துக்கு 30 பேரை நியமிக்கிறாங்க. அந்த பூத்துல இருக்க அத்தனை ஓட்டு ஒரு ஓட்டு கூட பிசிறி விடக்கூடாது 30 பேர் நியமிக்கிறாங்க. உங்களால 5 பேரை நியமிக்க முடியுமா ஒரு பூத்துக்கு? அந்த கட்டமைப்பு வலு இல்லாதால, தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வசதி இல்லாதால இவங்களால ஓட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயனுடைய பெயர் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு திமுக. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாமல்லபுரம் வந்து சந்திச்சாங்களே, அதுல பெருமளவுல பொதுமக்களே அப்செட்டா இருக்காங்க, சொந்த கட்சிக்காரனே அப்செட்டா இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்லாம் எடப்பாடி பழனிசாமி போயிருக்கு. இதெல்லாம் உண்மையும் கூட. அதனாலதான் அவர் வந்து இப்ப ஒரு 10 நாளா அதை பற்றி பேசுவதை தவிர்த்திருக்கிறாரு. நம்ம வேலையை நாம் பார்ப்போம்.
நாம பிரச்சார கூட்டத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய எதிரி திமுக தான் செட் பண்ணிட்டோம், ஒரு கூட்டணியை நம்ம இந்த பக்கம் உருவாக்கி வச்சிருக்கோம், இனிமே நம்ம அதை நோக்கி பயணிக்கணும்னு அவர் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு நன்றி. நன்றி மேம்.